என்னோடய ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து அடுப்பில் வச்சுக்கிடுறேன். அதில் வந்து 3 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கிடுறேன். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய்லையும் பண்ணலாம். நெய் சூடானோடனே அதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கிடுறேன். பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கின பிறகு அதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை 3ஆக கீறி போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறமா நறுக்கி வச்சுருக்க மல்லி புதினா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து மசாலா எதுவும் சேர்க்கலை. ஸோ மல்லி புதினா வாசம் அப்புறம் பச்சை மிளகா வாசம் தான். ஸோ நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிடுறேன். 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி சேர்த்துக்கிடுறேன். தண்ணியில் தேங்காய் பால் 4 கப் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிடுறேன். அரிசி வந்து நான் ஊற வைக்கலை. ஸோ நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுறேன். அப்புறம் கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. குழஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம சாப்பிடும்போது உதிரி ஆயிரும். ஸோ அடி பிடிக்காமல் வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.